சமையல் பார்க்கலாங்க. இன்னைக்கு சமையலை பார்த்துட்டு அதே மாதிரி பொங்கலுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் எல்லாருமே டியூட்டிக்கு வந்திருக்காங்க. ஆஃபீஸில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் கலர் கலராக சமையல் தாங்க. ஆமாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மஞ்சள் பூசணிக்காய் போட்டு சாம்பார் பண்ண போகிறேன். மத்தியானம் வந்து நீர் பூசணிக்காய் பருப்பெல்லாம் போட்டு ஒரு கூட்டு பண்ணிவிட்டு கேரட் பொரியல், சிறுக்கீரை பொரியல் பண்ண போகிறேங்க. இது எல்லாமே சத்தான காய்கறிகள். இது எல்லாமே நம்ம உணவில் அடிக்கடி எடுத்துக்கலாங்க. நீர் பூசணிக்காய் பருப்பு கூட்டு பண்ணுறதால கீரை ஒரு பொரியல் வந்துடுதுங்க. அதனால் கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. காய்கறிகள் நம்ம நறுக்கி வச்சுருக்கிறத பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணுங்க. அந்த மாதிரி நறுக்கணும். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு போட்டு சீரகம், பூண்டு போட்டு புளி ஊற்றாமல் தக்காளி மட்டுமே போட்டு இந்த நீர் பூசணிக்காய் கூட்டு வச்சேங்க. அப்புறம் ஒரு ஃப்ரை பண்ணியாச்சு. பொரியல், ரசம் எல்லாமே ரெடிங்க. இப்போ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இப்போ சாப்பிட்லாங்க. நான் ஆஃபீஸுக்கு போகும்போதே எங்கள் பொண்ணும் கிச்சனில் இருந்தாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை சுறுசுறுப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மா எல்லாம் என்ன பண்ணுறீங்க? வேலை பார்த்துட்ருக்கோங்கம்மா. ஆமாங்கம்மா. ஆமாங்கம்மா. இதெல்லாம் ஒருத்தவங்களுக்கு பேக் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமாங்கம்மா. காலையிலே சுறுசுறுப்பாக வேலை நடக்குது. ஆமாங்கம்மா. ஆர்டர் போட்டு வச்சுருக்கீங்களா? ஆமாங்கம்மா. இது வந்து கருப்பு கவுனி அரிசியா? ஆமாங்கம்மா. நம்ம கருப்பு கவுனி அரிசி புட்டுமாவும் ரொம்ப சூப்பராக இருக்கிறீங்க. அப்புறம் உள்ள எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாங்கம்மா. வந்தோடனே கிடுகிடுன்னு வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா சாந்தி? சரிப்பா, நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம். இட்லி பொடிக்கு வறுக்கிறீங்களா? கருப்பு உளுந்து நல்லா இருந்துச்சா? ஆமாம், சொல்லி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அவங்கவுங்க கட்டிட்டு இருந்தாங்கப்பா, அது அமைஞ்சிருச்சு, வேற ஒன்றும் இல்லை. சரிப்பா, நீங்களே எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுனீங்களா? சரிப்பா. இட்லி பொடிக்கு கடலைப்பருப்பு ஒருத்தர், கருப்பு உளுந்து ஒருத்தர் எல்லாம் வறுத்துட்ருக்காங்க. சுக்குமல்லி காஃபி, சீசனுக்கு தகுந்த மாதிரி சுக்குமல்லி காஃபி பாருங்கள். ரொம்ப வாசம், அப்படியே கிட்ட வரும்போதே வாசம் ஜம்முன்னு வருது. இடியாப்பம் மாவு ஒரு பக்கம், இட்லி பொடி ஒரு பக்கம் பேக்கிங், ஒரு பக்கம் அங்கே ஒரு பேக்கிங். இப்போ தான் காலையில் வந்ததுலேருந்து கிட்டக்கிட்டுன்னு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ்க்கு நாங்கள் நல்லா நிழல்லையே காய வச்சுட்டு தான் இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக வெயிலில் போட்டிருக்கோம். நல்ல வெயில்லையும் நல்லா காஞ்சிருச்சுங்க பாருங்கள். வெயிலில் வச்சதுக்கப்புறம் கையில் நுணுக்குனாவே இந்தளவுக்கு நல்லா தூளாகுது பாருங்களேன். இந்த மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப சுத்தமான முறையில் தயாரிக்கிறோங்க. இந்த பிளேயரில் இருக்க பொடி வகைகள் எல்லாமே கிடைக்குங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இப்போ சாப்பிட்டாச்சுங்க. நீர் பூசணிக்காய் கூட்டுக்கு ஒரு சொட்டு நெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த ரெசிபி எல்லாமே நான் சரசு சமையல் சேனலில் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஆஃபீஸும் வீடும் பக்கத்தில் இருக்கிறதால அப்பப்போ வீட்டில் வேலையை முடிச்சுட்டா நான் அப்படியே ஆஃபீஸுக்கும் போயிட்டு வருவேங்க. இப்போ ஆஃபீஸிஸ்ட்டும் போயிட்டு வந்தாச்சுங்க. இன்றைக்கி உங்களோட ஆதரவு தேவைங்க. நன்றி, வணக்கம்.